ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா, தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான மிக முக்கியமான ஒரு அப்டேட் பத்தி பார்க்க போறோம். ஜனவரி 1, 2026 அன்னைக்கு இல்ல அதுக்கப்புறம் ரிட்டயர்மெண்ட் ஆனவங்களுக்கும், பணியில இருக்கும்போது மரணமடைந்த எம்ப்ளாயீஸ் உடைய வாரிசுதாரர்களுக்கும் கிடைக்க வேண்டிய இடைக்கால தொகை இன்ட்ரீம் பே அவுட் பத்தி புது அறிவிப்பு வந்து வெளிய வந்திருக்கு. IFHRMS சிஸ்டம் மூலமா இந்த தொகையை வந்து எப்படி வாங்குறது, ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல செயல்பாட்டு வழிமுறைகள் என்ன எல்லாமே டீட்டெயிலாக கருவூல கணக்கு இயக்குநரகம் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி சிம்பிளாக பார்க்கலாம். நம்ம கருவூல கணக்கு இயக்குநரகம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புது சுற்றறிக்கையை வந்து எல்லா மண்டல இணை இயக்குநர்கள், சம்பள கணக்கு அலுவலர்கள், கருவூல அலுவலருக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த சுற்றறிக்கையை பார்த்தீங்கன்னா இடைக்கால தொகையை வந்து கருவூலகம் மற்றும் கணக்குத்துறை மூலமாக IFHRMS தரத்தில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, செயல்பாட்டு வழிமுறைகள் என்னன்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த பணிகளை விரைவாக மேற்கொள்ளுமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த புதிய வழிமுறைப்படி பார்த்தீங்கன்னா பணம் பெற்று வழங்கக்கூடிய அலுவலர்கள் DDO IFHRMS வெப்சைட்டை, அதாவது களஞ்சியம் போர்ட்டலை சில ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து ஓய்வு பெற்ற ஊழியருடைய ரெக்கார்ட்ஸை சரிபார்க்கணும். அவங்க கையெழுத்து, CPS நம்பரு, அவங்க கொடுத்த அந்த ஆப்ஷன் ஃபார்ம் இது எல்லாமே சரியாக இருக்கான்ட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சர்வீஸ் விவரங்களை வந்து செக் பண்ணிவிட்டு தகுதியான சர்வீஸ் மதிப்பிட்டு சிஸ்டம்லேயே வந்து ப்ரப்போசல் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கூடவே வந்து சேங்ஷன் ஆர்டர், ரிட்டையர்மெண்ட் ஆர்டர், SR காப்பி, அதாவது பேஜ் 1 பேஜ் 2 வந்து பணியில் சேர்ந்த பதிவு, விடுவிக்கப்பட்ட பதிவு, கடைசியாக வாங்கின சம்பள விவரம், நாமினேஷன் பக்கம் இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அப்ரூவலுக்காக CPS பிரிவுக்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரப்போசல் வந்து CPS பிரிவுக்கு போன அப்புறமா அவங்க எம்ப்ளாயீஸோடைய கணக்கில் விடுபட்ட தொகை மிஸ்ஸிங் கிரெடிட் வந்து ஏதாவது இருக்கான்னு சரி பார்த்து ஃபைனல் அப்ரூவல் சைன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கருவூலத்துக்கு வந்து தகுதியான பணம் மாற்றப்படும் சொல்கிறாங்க. அங்கிருந்து முதல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வழக்கமான மாதாந்திர பேமெண்ட்டு, நிலுவைத் தொகைக்கான பில்கள், DCRG அல்லது GPF பில் ப்ராசஸ் மாதிரி ரெடியாகி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கணக்கீடு ஒன்று இருக்குது. ஒரு அரசு ஊழியருக்கு மாதாந்திர இடைக்கால தொகை மந்த்லி பே அவுட்டை வந்து 30% கணக்கிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த 30% தொகையை வந்து 10,000 ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் குறைஞ்சபட்ச தொகையாக 10,000 ரூபாயை நிர்ணயம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இறந்து போன எம்ப்ளாயீஸோட குடும்பத்துக்கு வழங்கப்படக்கூடிய இடைக்கால குடும்ப தொகை வழக்கமான இடைக்கால தொகையில் பார்த்தீங்கன்னா 60% இருக்கும் சொல்லியிருக்காங்க. இப்படி இடைக்கால தொகையை வழங்குறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் அரசு கொடுத்துருக்கிற படிவத்தில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எதுவுமே விடுபடாமல் எல்லாமே வந்து தனி பதிவேட்டில் செப்பரேட் ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணணுன்ட்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. மேலும் வந்து மண்டல இணை இயக்குநர்கள்லாம் இது ப்ராப்பராக வந்து கண்காணித்து வழிகாட்டுதல் வழங்கவும் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ மக்களே, 2026 ஜனவரி 1க்கு அப்புறமா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு IFHRMS மூலமாக இடைக்கால தொகையை வழங்குகிற பணிகள்லாம் இப்போ சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. நான் வீஸ்.